திகடச் சக்கரச் செம்முகம் ஐந்துளான் சகடச் சக்கரத் தாமரை நாயகன் அகடச் சக்கர விண்ணுரை யாவுமே விகடச் சக்கரன் மெய்ப்பதம் போற்றியே. அந்த விகடச் சக்கரனுடைய சோதரனான சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். பக்திக்கு வித்தாகி முத்திக்கே சொத்தான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கட்டும். குறையெல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வு என்றும் நிலைத்தே நிற்கட்டும். வணக்கம். போன வாரம் 2-3 வாரமாக இந்த ஒரு கொஸ்டின் போயிட்டுது. இந்த மரணம் சாவினுடைய சடங்குகள் என்பதனுடைய சாஸ்திரம் வழி இருக்கிறதா, அது ஏன் செய்ய வேண்டும்ன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம். அந்த வகையில் போன வாட்டி மன்னராகட்டும் அல்லது செல்வந்தனாகட்டும் பெரும் செல்வந்தனாகட்டும் அடித்தளத்தில் இருப்பவராகட்டும் ஒன்றுமில்லாதவராகட்டும் யாராக இருந்தாலும் என்று நிறுத்தணும். அப்போ இதில் என்ன விஷயம்னா, யாராக இருந்தாலும் செத்த பிறகு சமமே. மன்னருக்கென்றோ அல்லது செய்கின்ற சடங்குகளில் வேறு செல்வந்தருக்கோ தனிப்பட்ட முறையில் எதுவும் இருக்காது. அந்த சடங்கை மட்டும் சமரசமாகத்தான் செய்வார்கள். இது எதுவுமே அப்போ நம்ம இறந்த பிறகு தான் எல்லோருமே ஒன்றுங்கிற மாதிரி நான் கூட நகைச்சுவைக்காக சொல்லுவோம். எல்லா மனிதனும் சிரிக்காமல் இருக்கவே முடியாது, அந்த இடம் சுடுகாடு, ஏன்னா எல்லா எலும்பு கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நகைச்சுவைக்காக சொல்லுவேன் நான். அப்போது இந்த சம்பிரதாயங்கள் சடலங்களுக்கு செய்யும் பொழுது அது எந்த விதமான உயர்வு தாழ்வின்றி ஒரே மாதிரி இருக்கும். அதில் எத்தனை போதனைகள் பாருங்கள், வழி வழியாக பார்த்துட்டு வருவீங்களுக்கு தெரியும். ஆன்மாக்கள் அந்த சடலத்தினுடைய சடங்குகளை பார்த்து தான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை பதிய வைத்து அந்த பதிவுகள் மூலியமாக பிறவி இருந்து அந்த பிறவியில் தான் செய்த தவறுகளை திருத்தி கொள்வதற்காக சடங்குகள் ஏற்படும். இதில் துர்மரணம் அடைஞ்சால் அதுக்கு அது வேறு. எந்த மரணமானாலும் சடங்குகளுங்கிறது ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படி என்பது அதனுடைய அது முக்கியமான கருத்து. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பாருங்கள், நம்ம அதில் எவ்வளோ பேர் நான் சொன்னேன் பிழைக்கிறார்கள், பூ கட்டை எவ்வளவோ விஷயங்கள் பிழைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் நம்மகிட்ட கேட்டது யார்? வெட்டியான்னு கேட்டார். அவருக்கு என்ன அதில் பங்குன்னா, எப்பவுமே நாட்டரசனுடைய நிலையில் தான் பிறவி வரும், பிறவி வந்து நாடுகளில் ஒரு பிரஜையாகி அதுக்கு தேவையானதாக இருப்போம். ஆனால் காட்டரசனுடைய விஷயங்கள் இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. காட்டரசன் என்பவர் வெட்டியான். ஆனால் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா சில பாடல்களை பாடுவாங்க. அந்த பாடல்களை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கருத்துகள் பொதிந்திருக்கும். நம்ம கேட்க மாட்டோம், ஆனால் கேட்டோம்னா தெரியும் அது என்ன எவ்வளோ கருத்துகள் பொதிந்திருக்கும்னு. அப்போது இது சாஸ்திரப்படி தான் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக சாவின் சடங்கு சாஸ்திரப்படி உள்ளது தான். அதை ஒவ்வொன்றா சிந்தித்து பார்த்தா ஒவ்வொன்றும் போதனையாக இருக்கும். நீங்கள் அதை சிந்திச்சு இருக்க மாட்டீங்க. ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரமுகராக இருந்திருப்பார், அவருக்கு பார்த்திங்கன்னா பெரிய கூட்டங்களே இருக்காது. ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பார், ஆனால் பெரும் செல்வந்தனாக மாறி போவார். அதை பெரிய கூட்டம் இருக்கும், அவருக்குன்ற ஒரு ஐயோ இவ்வளோ நல்லதை செஞ்சுருக்காரு, இவர் கண்ணுக்கு தெரியாது, இவ்வளோ கூட்டம் வருதே அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். அப்போது சடலத்தை காண்கின்ற பொழுது, மரணத்தில் செய்கின்ற சடங்குகளை நோக்கும் பொழுது தன் மனிதன் என்ன செய்கிறான் என்பதை சிந்தித்தால் பல விதமான போதனைகளை ஒரு மனிதன் பக்குவப்படுவதற்காக வாழும் பொழுதே பல விஷயங்களை உணர்த்துகின்ற சக்தி ஒரு சாவில் ஏற்படுகின்ற மரணத்தில் ஏற்படுகின்ற சடலத்திற்கு உண்டு என்பதற்காக சாங்கியங்கள் உருவானது. ஒரு பக்தர். ஹலோ வணக்கம் சாமிஜி, என் பேர் குமரேஷ் சாமிஜி. குமரேசன் எங்கேருந்து பேசுகிறீங்க? கலவையிலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. எங்கம்மா? கலவையிலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. மதுரையா? கலவை. ஆமாங்க சாமிஜி. சொல்லுங்க தம்பி, என்ன வயசாச்சு? எனக்கு 24 வயசு ஆகுது சாமிஜி. சரி, ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? ஆமாங்க சாமிஜி, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு வாட்டி பேசியிருக்கேன் சாமிஜி. சரிப்பா, சொல்லுங்க தம்பி. அது வெர்டிகோ இம்பேலன்ஸால வரக்கூடிய மனநோயை பற்றி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் சாமிஜி. நான் அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ண சொன்னீங்க. ஆனால் நான் டாக்டரை பார்த்தேன். அதுக்கப்புறமா கூட இப்போ நான் ஒரு 6 மாதத்துக்கு மேலே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாமிஜி. எந்த கியூரும் இல்லை. இதில் என்னென்னா எனக்கு எங்கள் அண்ணனுக்கு 2 பேருக்குமே அது இருக்குது சாமிஜி. 2 பேருக்கும் அட் ஏ டைமில் வந்ததுங்க சாமிஜி. அதாவது ஒரு பொருளை தொடுறதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு அப்புறம் தொட்டு வைக்கிறது. இதனால
ம் 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 இதுக்கு நான் போன வருஷம் செப்டம்பர்ல உங்ககிட்ட நான் பேசியிருந்தேன் சுவாமிஜி. ம் 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 ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. பேசுறேங்க. 2 பேருக்குமே ஹலோ. நமக்கு ஒரு ஒரு பொருள் தூரமா இருந்தா அது நம்ம கிட்ட இருக்க மாதிரி அதை நம்ம தொட்டுட்டுமோ என்னமோ அது நம்ம மேல ஆமா. பட்டுச்சோ. திடீர்னு தான் இது ஒண்ணுமே புரியல எனக்கு. திடீர்னு அப்படியே குரல் மாறிடுச்சு, பயந்துட்டேன் நான். சொல்லுங்க. இல்லைங்க சுவாமிஜி, அம்மா வந்து உங்ககிட்ட பேசணும் அம்மா சரி சரி பரவாயில்ல தம்பி, கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். ஹலோ. சொல்லுங்கம்மா. இல்லைங்க, என்னோட 2 குழந்தைங்களுமே சாமிஜி எந்த ஒரு பொருளை தொடாது தூரமா இருந்தாலும் அது நம்ம மேல பட்டுதோ என்னவோ ம் ம் என்னமோ ஒரு சந்தேகம். நான் இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா. அது வந்து வைத்தியத்தில் வந்து சரியாகலை. நீங்கள் இது வந்து கொஞ்சம் நிறைய இதை சோதனை பண்ணி பார்த்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கறது, உடனே பார்க்கறது நல்லது. ரொம்ப நாள் வளர்த்துக்கிட்டு போகாதீங்க. வெளியில போயிட்டு வந்தாலும் சைக்கிள் கழுது குளிக்கிறது இல்லை அதுதான் காரணம். அது எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன் நான், நீங்கள் நேரில் வந்துடுங்க நீங்கள். ஏன்னா இது வந்து இப்போ நான் இதில் வச்சு திருப்பி நான் அதை சொல்கிறது, வைத்தியம் பண்ணி பார்த்தீங்க, அதில் உங்களுக்கு செட் ஆகலை, நீங்கள் கிளம்பி வாங்க, அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தர். ஹலோ. ஐயா வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் செல்லம்மா. செல்லம்மா, என்ன வயசாச்சும்மா? எனக்கு 62 வயசு ஆகுது சுவாமி. சொல்லுங்கம்மா. என் பேத்திக்காக கேட்கணும். பேத்தி பேர் என்னம்மா? தர்ஷிதா. ஆமாம், தர்ஷிதா. என்ன வயசாச்சுமா அவளுக்கு? அவளுக்கு வந்து 4th படிக்கிறா. 9 இயர்ஸ் ஆகுது. 29/10/2008 பிறந்தாங்க. துளார ஆச்சுங்க. சுவாதி நட்சத்திரம். சரி. படிப்பு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பிரச்சனை. அவங்க அம்மாவா அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை சுவாமி. என்ன பிரச்சனைம்மா? ஹலோ. எனக்கு ரொம்ப டீடைலா சொல்லணுமான்னு எனக்கு தெரியல ஐயா. யாருக்கு பிரச்சனைங்கிறீங்க? அந்த உங்க பொண்ணுக்கு? அவளுக்கு என்ன பிரச்சனை? கிட்டத்தட்ட 9 வயசு ஆகுது. 9 வயசுல என்ன பிரச்சனைம்மா? அவங்க அம்மா வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. அவங்க அம்மா கொஞ்சம் சினிமால நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் சொல்லலாமா இல்லன்னு எனக்கு தெரியல. இல்ல வேண்டாம்மா, அது ஒரு பெண்ணோட வாழ்க்கை வேண்டாம். ஏன்னா அது அப்புறம் நம்ம நல்லா வருமான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க ஐயா. அவளுக்கு இல்ல ராகு தசை அவளுக்கு முடிஞ்சிச்சான்னு பார்க்கணும். என்னங்க? ராகு தசை அவளுக்கு முடிஞ்சிருச்சான்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். தெரியுமா உங்களுக்கு? ஹலோ. பார்க்கல. ஏன்னா அது ராகு தசை முடிதான்னு மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. 1. 2வது வந்து தர்ஷிதாங்கிற போது படிப்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தும். அது ரொம்ப டென்ஷன் கொடுக்கும். அதே நேரத்தில் படித்தா மறந்துடுவா. இதனால் பெருசாக ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைம்மா. இது உங்கள் குடும்பத்தில் பெண் சாபம் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை கூட சரி இருக்காதுமா. உங்க லைஃப் கூட சரியா இருக்காது. இல்லங்க. ஆமா, இது வந்து பெண் சாபம் இருக்கு. இது கொஞ்சம் நான் எடுத்தேன்னா பெண்கள் சமாச்சாரமாவே இருக்கிறதுனால நான் இது நேர அலைவரிசையில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைம்மா. நீங்க கொஞ்சம் முடிஞ்ச நேரில் வாங்கம்மா, அதை என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாமா? நல்லதும்மா. பாருங்க, எதையாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணி நான் இதை சொல்லிடுவேன். அந்த பெண்ணும் சரியில்லை, இந்த அம்மாவனுடைய வாழ்க்கையும் சரி கிடையாது. இந்த குடும்பத்தில் பெண் குழந்தையா வேற அவள் பிறந்திருக்கா, அதுவும் பிரச்சனை இருக்குது. அப்போது நம்ம இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நேரலைவரிசையில் எப்படி சொல்ல முடியாது. அப்போது சடலங்கள் எல்லாம், அதுக்கு செய்கின்ற சம்பிரதாய சடங்குகள் எல்லாம் ஒரு போதனை. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இனிமே கூட நீங்கள் போய் இந்த சடங்குகளுக்கு செய்கிற சடங்குகளை கிட்டேருந்து யோசிங்க. எப்படியெல்லாம் கூட்டம் வருது, எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அவர்கிட்ட பயனடைஞ்சவங்க, அந்த செத்து போனவர்கிட்ட பயனடைஞ்சவங்கலாம் எவ்வளோலாம் நல்லதை செய்கிறான், அவன்லாம் எப்படி கிட்ட இருக்கானா, கடைசி வரைக்கும் இருக்கானா, இல்லை வேதனைப்படுறானான்னு பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சேரை போட்டு உட்காந்துன்னு ஊர்கதையை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன் அவருக்கு செய்யாதது இருந்திருக்காது. இதை சிந்திக்கும் போது என்ன ஆகும், நம்ம நிலைமையே நாளைக்கு இதுதான். அது ஒரு ஞானி கூட சொல்வார். ஒரு பெரிய மகான் இருந்தாரா,
அந்த மகான்கிட்ட போயிட்டு மன்னர், அந்த நாட்டினுடைய மன்னர், அந்த மகானுக்கு வழக்கம் எப்படின்னா இந்த மாதிரி பலன் சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பார். மன்னர் வந்து இவரை வணங்கும் பொழுது அதே மாதிரி பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு. உடனே மன்னர் அதை பிரிக்கின்றார். பிரித்து பார்க்கும் பொழுது அதாவது உன் தகப்பன் முதலில் மரணமடைவார், பிறகு நீ மரணமடைவாய், பிறகு உன் மகன் மரணமடைவான், பிறகு உன் பேரன் மரணமடைவான் ஒரு வரிசைப்படுத்தி எழுதியிருந்தார். மன்னர் கேட்டார், என்ன பெருமானே, எனக்கு இப்படி ஒரு இதுவை எழுதி கொடுத்து வரமாக கொடுத்துருக்கீங்க, வேறு எதுவும் சொல்லக்கூடாதா, இப்படி போய் கொடுத்துட்டீங்களேன்னு கேட்கும்போது ஞானி சொல்கிறாடே, உலகத்தில் இதை விட ஒரு பெரிய விஷயத்தை யாரும் உனக்கு அருள முடியாது. ஏன்னா உனக்கு முன்னாடி உன் மகன் இறந்து போனால் நிலைமை என்ன ஆகும் யோசனை பண்ணிப்பார். உன் தகப்பனுக்கு முன்னாடி நீ இறந்து போனால் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ணிப்பார். வரிசைப்படி மரணம் என்பதே பெரிய விஷயமடா அப்படின்னு மரணத்தினுடைய தத்துவத்தை சொல்லுகின்றார். எப்பவுமே சிவம்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த உயிராகப்பட்டது மேல் இருக்கக்கூடிய கோள், அந்த கோள் எடுத்து விட்டால் அது சவமாக மாறிவிடும் என்பது ரகசியம் இருக்குங்க. அப்போது அந்த நம்ம சாங்கியங்களை பார்க்க மாட்டோம். ஏனோ தானோ ஏதாவது அவங்க போகிறது வேலையாக போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பாடை கட்டி நீடுடைய பீடுடைய காலுகால் யாரு கட்டி கூட்டு போவா நின்னிலையில் இருக்கையில் போகும்போது நூலில்லை இழையில்லை என்று பார் யோசித்து நிலை தன்னில் புண்ணியத்தை தேடறான்னார் ஒரு சித்தர். போகும்பொழுது நம்ம அப்போல்லாம் என்ன சொல்கிறேன், ஒரு 4 பேர் ஓனியானா, இப்போ 4 பேர் கூட போயிடுச்சு, எல்லாமே வண்டி ஆகிடுச்சு. அப்போ 4 பேருக்கு கூட தேவையில்லாத போயிடுச்சு. அப்போ 4 பேருக்கு போதனைகளுக்காக இருந்தது, டேய் உனக்கு தூக்க 4 பேர் வேணும்டா, போடா நான் விஞ்ஞான வளர்ச்சியில் வண்டியில் எடுத்துன்னு போயிடுவேன், நீ யார்றான். ஆனால் எப்படி எடுத்து போனாலும் வண்டி புதைக்காது, மிஷின் எரிக்குது. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். அப்போல்லாம் அஸ்தியை எலும்பை தேடுவாங்க, நம்மளால் இப்போ பஸ்பமாக ஒரு டம்ளரில் ஊற்றுறான். ஸோ மரணத்தினுடைய விஞ்ஞானம் வளர வளர சாங்கிய சம்பிரதாயங்களை சிந்திக்க விட்டான் மனிதன். அதை யாரும் தெளிவுபடுத்திக்கல. அதை தூண்டுகின்ற வகையில் தான் அந்த கேள்வியே இருக்கிறது. ஒரு பக்தர், ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா. கொழும்புல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? என் ஹஸ்பண்ட்காக கேட்கணும். யாருமா? எங்க ஹஸ்பண்ட்காக. அப்பா ஹஸ்பண்டுக்காக. அவர் பேர் என்னம்மா? அவர் பேர் சரவணமுத்து, மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். என்ன வயசாச்சுமா அவருக்கு இப்ப 52. சொல்லுங்கம்மா, என்ன வேணும் சொல்லுங்கம்மா. வீடு ஒண்ணு பேசிட்டு இருக்கோம், விக்கிறதுக்காக. அது தள்ளி தள்ளி போகுது, அது எதனால என்னன்னு தெரியல. எங்க ஸ்ரீலங்காலயே இருக்கீங்களா? ஆமா. சரிம்மா, என்ன பண்றாரு அவரு? அவர் வந்து பிசினஸ் செய்யறார், டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்காரா? ஆமா. சரி, குழந்தைங்க இருக்கா உங்களுக்கு? 3 ஆம்பளை பசங்க. ஒரு அபாஷன் ஆச்சா? இல்லங்க, எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. சரிம்மா, அவர் வந்து வெளிநாடு போறதுக்காக ட்ரை பண்ணி. ஒரு நிமிஷம், முதல்ல வீடை முடிச்சிடுறேன், அப்புறமா அதை கொண்டா எனக்கு இதுக்குள்ள குழப்பம் வந்துடும். சரி. அதை முதல்ல வீடை முடிச்சிடறேன். இது எங்க எப்போ கட்டினீங்க? ஏன் விற்கணும்? கடன் ஆனீங்களா, இல்லை பிரச்சனையா, இல்லை விற்கணுன்றதுக்காக விற்கிறீங்களா? கொஞ்சம் கடன் பிரச்சனை பெருசா இல்ல, ஆனா இந்த மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காகத்தான் கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதுக்காக வித்துட்டு இன்னொரு வீடு வாங்குவோன்னு பாக்குறது, சின்ன வீடா பார்த்தா. சரி, பரவாயில்லம்மா. அந்த வீடு வந்து அபார்ட்மெண்ட்ஸா, தனி வீடா? தனி வீடு. சரி, ஒன்றும் பிரச்சனை இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 2 விஷயம்தான் இருக்கு உங்க விஷயத்துல. அவர் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பெரிய முன்னேற்றம்ன்றது இது வரைக்கும் பண்ணியிருக்க முடியாது. ஆமாங்க. இந்த வரைக்கும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா என்னைக்கு இருக்கீங்களோ அப்பயே பிரச்சனைகள் வரும். ஆமா ஆமா. இது வரைக்கும் எதில் போனாலுமே தடை வந்து முன்னேற்ற பாதைக்கு பெரிய லெவல் போகிறது மட்டும் இன்ன வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஆமா. இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, புரியுதுங்களா? அதுதான் ஒன்று வீடு. அந்த வீடு நீங்கள் வாங்கியிருக்கீங்களே, ஆமா, அந்த வீடு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இருக்காது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா அந்த மணல் வந்து சரியில்லை. எப்படின்னா தென்கிழக்கு மூலையில் அது வந்து ஒரு கோபுரம் மாதிரியோ அல்லது தண்ணிகள் நிறைந்த இடமாவோ இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆனா வாஸ்து பார்த்துட்டா ஐயா கட்டணும், கிழக்கு வாசல் வீடா? நான் எனக்கு அது இல்லை, நீங்கள் தென்கிழக்குனா கிச்சன் இருக்கிற இடம் இருக்கும். அப்படி வாஸ்து பார்த்து கட்டியிருந்தேன். கிச்சனுக்கு பின்னாடி தண்ணிகள் வருதான்னு பார்க்கணும். அதை மட்டும் போய் பார்த்துருங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு. பாவம் ஸ்ரீலங்கா
ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு பூசணிக்காவை கட்டி வீடு ஃபுல்லாக இழுத்து வந்து வாசப்படியில் வச்சு வட்டி பசும் கோமியம் கோயிலில் அபிஷேகம் பண்ணுற தண்ணி மஞ்சப்பொடி சேர்த்து அடிச்சுட்டு சாம்பிராணி புகை போட்டு விடுங்க. இது பண்ண 2 வாரம் 3 வாரம் செய்யுங்க, வழி கிடைக்கும். அடுத்து ஒரு பக்தராலும். வணக்கம்யா. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? பொருளாத்தி கிராமத்திலிருந்து சந்திரன்யா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஏற்கனவே பேசியிருக்கிறீங்க. சரிம்மா, எவ்வளோ நல்லா இருக்கும்? ஓகே இருக்கீங்க. சிங் மந்திரம்லாம் வீட்டில் சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நல்லா இருக்கீங்க. நம்ம மடத்துக்கு வந்திருக்கீங்க ஒரு தடவை. சரி 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 வந்திருக்கீங்க. சரி. சின்னவா பையனுக்காக கேட்குறீங்க. சித்தி பையனுக்காக? ஆமாங்க. பையன் பேர் என்னம்மா? வினோத்துங்க. 35 வயசு ஆகுது. கடகராசி ஆயில் நட்சத்திரம். இன்னும் கல்யாணம் அதான் கல்யாணம் ஆகலை இன்னும். சொல்லுங்க. ஆமாம் அதுக்காக கேட்கும். சரி சரி தம்பி, அவர் எப்பயாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏதாவது பிரச்சனையாச்சா அவருக்கு? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி நிறைய தடவை அட்மிட் ஆகிருக்கேன். அப்படிங்க. ஏன், எதனால, அவருக்கு என்ன ஆச்சு? ஏதாவது ஒன்றும் சொல்லுங்க. உடம்பு சரியில்லை, இந்த சளி இருமல் ஆஸ்மா இந்த மாதிரி அட்மிட் ஆயிடுச்சு. அப்படிங்க. சரி 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 ஏன்னா எனக்கு என்ன டவுட்டுன்னா, அவருக்கு உடம்பை வச்சு யாரோ உங்களதுல கலகம் பண்ணதுனால தான் 36 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. சரிங்க. ஃபர்ஸ்ட்டு அதை சரி பண்ணிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி தொழிலும் சரியாக இருக்காது. சரிங்க. அவர் எது பண்ணாலுமே சிக்கலாக இருக்கும். என்ன பண்ணுறாரு அவர்? இதில் திருப்பூரில் வந்து இது டெக்ஸ்டைல் அந்த பனியன் கட் பண்ணி. அதான் புரியுது. அதில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்காரா? பிரச்சனை தாங்க. அதான் அது கொஞ்சம் அது பார்த்துக்குங்க. ஏன்னா அவருக்கு எப்பவுமே குழப்பமும் டென்ஷனும் இது ரெண்டுமே சொத்தாக இருக்கும். ஆமாம், அவரை ஒரு முடிவுக்கு எடுத்துன்னு வர முடியாது. ஏதாவது ஒரு முடிவு நம்ம செட் பண்ணால் அவர் வேறு ரூட்டில் போவார். சரி, அவரு போறாரு, நம்ம அவரு வழியில போனாக்கா அது வேணான்னு சொல்லி நம்மள குழப்பிடுவாரு. அது வினோத் பேர் வேணாமா? சரிங்க. அவரது என்ன ராசி? இது என்ன நட்சத்திரம்? கடகராசி ஆயில் நட்சத்திரங்க. ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னா கோகுல விஜயன்னு வச்சுக்க சொல்லுங்க. கோகுல விஜயன். சரிங்க. ஆமா, அதை 48 முறை 48 நாள் எழுத சொல்லுங்க. சரிங்க. எங்க சிவன் கோயில்ல புத்து இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்க. அங்க வில்வ இலைய பறிச்சுக்கணும். சரிங்க. இந்த வில்வ இலைய பறிச்சுட்டு ஒரு வாழை இலையில சரிங்க அந்த வில்வ இலைய வந்து மொத்தமா பரப்பிடணும். சரிங்க. அதுல வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் அர்ச்சதையை மேல வச்சிடணும். சரிங்க. அதுல 2 அகல்ல வந்து 2 தீபம் போடணும். சரிங்க. உளுந்துல பிரசாதம் செய்யணும். சரிங்க. பைத்தம்பருப்புல பாயாசம் செய்யணும். சரிங்க. 9 வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடை செய்யணும். சரிங்க. 9வது வாரம் அந்த சிவனுக்கு வந்து அபிஷேகங்கள் கொடுக்கணும். சரிங்க. அந்த கோயிலுக்கு வந்து இரும்பு பாத்திரம் வாங்கி கொடுக்கணும். சரிங்க. விளக்கேத்த நெய் வாங்கி கொடுக்கணும் இவர் கையால் அபிஷேகம் முடியும் பொழுது. சரிங்க. இதை 9 வாரம் இவர் சரியா செய்துட்டாருன்னா இந்த 9 வாரத்துக்குள்ளே கல்யாணத்துக்கு வழி வந்துடும். 37வது வயசுல அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னா, இதை செய்து ஆகலைன்னா பிறகு ஆகிறது கடினம். இதை முதல்ல பண்ணிட சொல்லுங்க, போதும், வேற எதுவும் வேண்டாம். சரிங்க. சரிங்க. நல்லதுமா. அப்போது இந்த சாவு வந்து ஒரு போதனை. நம்ம யோசிச்சு பாருங்கள், இனிமேல் போகும்போது யோசிங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ரகசியம் இருக்கும். நிறைய பேர் பெண்கள் சுமங்கலியாக மரணம் அடையணும்னு ஏன் சொல்கிறாங்க? அந்த சாங்கியத்தை போய் யோசனை பண்ணி பாருங்கள். அப்படியெல்லாம் ஒரு நிலைமை தேவையா? அப்படி என்பது தான் நிறைய பெண்கள் சுமங்கலியாக போகணுன்றது வழியாக வந்த விஷயம். அதே ஒரு ஆண் என்ன புண்ணியமாக இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம புண்ணியத்தையும் பாவத்தையும் நாம் இருக்கும் போதே உணர்த்தி விட்டு போவது பிணம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதுக்காகத்தான் இது வந்தது. சாஸ்திர ரீதியாக குழந்தை பிறப்பு முதல் இறந்து போகும் வரை சாஸ்திரங்கள் இல்லாமல் எதுவும் இருக்காது, சடங்குகள் இல்லாமல் எதுவும் இருக்காது. இந்த சடங்குகள் எதை செய்தாலும் ஒரு போதனையுடைய திறவுகோல். அந்த போதனையினுடைய திறவுகோல் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவின் பலம். இதை மனதில் வச்சுக்கோங்க. அது அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லைப்பா இந்த சாஸ்திரம் ஒவ்வொரு போதனையப்பா, அதனால தான் சடங்குகள் என்பது ஒன்று வருது, அதில் நீங்கள் தான் மன்னர் என்று அந்த வெட்டியானிட்ட சொன்னேன். உங்களுடைய அந்த அனுமதி இல்லாமல், உங்களுடைய அந்த ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய நிலை இல்லாமல் மரணம் சம்பவித்து புண்ணிய பேர் பெற முடியாது. அதையும் ஆத்மா பார்த்து கொண்டு தான் இருக்கும் என்பதை இந்த ஆன்மாவுக்கு உணர்த்துவதற்காக ஏற்பட்ட விஷயம்தான் இந்த சடல விஷயம். இந்த சடலங்களுக்கு செய்கின்ற சடங்குகள். ஒரு பக்தர் அதுக்குள்ள. ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் சார்.
என்ன பேருமா? கண்ணன் நான் பேசுறேன். கண்ணன், என்ன வயசாச்சு? என் வயசு 28 ஆச்சு சார். சொல்லுங்க கண்ணன், வேலை கிடைக்கலையா இன்னும்? இல்ல வேலை கிடைச்சிருந்துச்சு, வேலை விட்டுட்டேன். ஏன்? அது கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தினால வேலை சைடுல அவ்வளவா முன்னேற்றம் இல்லை. சரி, வெளிநாடு எங்கனாவது போகணும்னு பிளான் இருக்கா? வெளிநாடு போகலான்ட்டு இன்னும் இல்லை சார், அந்த மாதிரி பிளான் இல்லை. பிஸ்னஸ் பண்ணணும்னு ஏதாவது என்ன இருக்கா? பிசினஸ் பண்ணணும்னு என்ன இருக்கு. சரி தம்பி, கேட்டதுலாம் எது பிசினஸ் இப்ப பண்ணாதீங்க அப்ப பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தடங்கள் தான் சொல்றாங்களே கண்டி. சரி 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 சரி, என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க தம்பி. பிசினஸ்னாக்கா மொபைல் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். சரி தம்பி, அப்பப்போ உங்களுக்கு சட்டையோ அல்லது கீழே போடுற பேண்ட்டோ ஏதாவது கிழிஞ்சிட்டே இருக்குமா? இல்ல நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இல்ல ஷர்ட்ல கிளியும் கிழிஞ்சிட்டே இருக்கும். ஆமா. சரிம்மா, எப்போ போனாலுமே ஏதாவது ஒரு சோம்பேறித்தனம் வருதா உங்களுக்கு? ஆமா, சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கு. ஏன் சோம்பேறித்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? அதுதான் எனக்கு காரணம் தெரியல. எது பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது என்னால அப்புறமா பண்ணலாம் விடு அப்படின்ற வார்த்தை தான் ஜாஸ்தி வருது. அப்புறமா பண்ணலாம் விடுனாக்கா எப்படி தம்பி முன்னேற முடியும்? அப்புறம் தொழிலில் போய் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல போட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம் கிடைக்குன்னா அது விஷயம் அது இல்லை தம்பி. எங்க பிரச்சனை தெரியுமா உனக்கு? எதுல போனாலுமே நீ உன் மனசுக்கு ஏத்த மாதிரி எதுவும் அமையாத போது நீ அதை வெறுத்துருவ. இதான் உண்மை. புரியுதா? இதுக்கு காரணம் என்னன்னா, வீட்டிலேயே பார்த்தினாலே யாருக்குமே சரி இருக்காது, எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும். சரி, கல்யாணம் ஆச்சா உனக்கு? இல்ல பொண்ணு பாக்குறாங்க? இல்ல கல்யாணம் ஆச்சு. எப்ப ஆச்சுப்பா? அதாச்சு இன்னும் போன வருஷம் ஆகஸ்ட்ல ஆச்சு. சரி, ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கீங்களா? இல்ல இடையில ரொம்ப கொஞ்சம் தண்டிங்க கூட வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி. இல்ல பிரிஞ்சிருக்கீங்களா சேர்ந்துருக்கீங்களா? இல்ல இல்ல சேர்ந்து தான் இருக்கோம். சரி, ஏன்னா அதுலேயும் சிக்கல் வந்துடும், அதுக்காக தான் சொன்னேன். இதுக்கு நிறைய காரணம் இருக்குது தம்பி. இந்த சட்டை கிளியறதுன்னு ஒன்று கேட்டேன்னா, அதே மாதிரி பைக்கில் போகும்போது கண்ணுக்குட்டியோ மாடோ குறுக்க வந்து எப்பயாவது அடிபட்டுருக்கா? இல்லை இல்லை, அந்த மாதிரி அடிபடல. அந்த மாதிரி காக்கா எப்பயாவது வந்து தலையில் உட்காந்து தட்டிட்டு போனது அந்த மாதிரி இருந்துச்சா? இல்லை இல்லை. சரிப்பா, ஒன்று வேணா திருப்பதிக்கு 2 பௌர்ணமிக்கு போ. கால பைரவர் கோயில் எங்கே இருக்குன்னு பாரு. சரிங்க. அந்த கால பைரவர் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போ. சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அங்கே ஒரு தாமரை இலை கிடச்சிச்சுன்னா தாமரை இலையில தயிர் சாதம் வைக்கணும். வச்சுட்டு 8 தீபம் நல்லெண்ணெயில் போடணும். சரிங்க. அதை சிகப்பு நிற திரிச்சு அந்த திரியை உபயோகப்படுத்தணும். பைரவருக்கு தேவையான அஷ்டோத்திரம் புத்தக கடையில் கிடைக்கும், அதை வாங்கி அலரி பூவால் ஒன்றா சொல்லி 101 மந்திரத்தை நீ சொல்லி பாதத்தில் வைக்கணும். பைரவர் கோயில்ல. ஆமாம், இது 3 வாரத்துக்கு செஞ்சுக்கோ, ஞாயிற்றுக்கிழமை. அதே மாதிரி 2 பௌர்ணமிக்கு திங்கக்கிழமை அல்லது பௌர்ணமிக்கு இதுக்கு திருப்பதிக்கு போ. ஒவ்வொரு நாளும் முருகன் கோயிலுக்கு தொடர்ந்து எப்போ போனாலும் நீ முருகன் கோயிலை போய் வழிபட்டுட்டு உன்னோட அன்றாட வேலையை செய். சரிங்க. இதை வந்து கரெக்டாக செய்தாலே போதும். உங்கள் வீடு கொஞ்சம் தவறாக இருக்க மாதிரி இருக்குது, அதையும் பார்த்து சரிப்படுத்திக்கோ. சரிங்க. கண்ணன்னு பேர் வேண்டாம், அந்த பேரை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சரிங்க. என்ன நட்சத்திரம் உங்களுது? உத்திராட நட்சத்திரம். அது கண்ணன் வேண்டாம், ஜீவஹாசன் வச்சுக்கோங்க. ஜீவஹாசன். ஜீவஹாசன். ஓகே. இது 48 முறை 48 நாள் எழுதுங்க, போதும் தம்பி. சரிங்க ஐயா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அடுத்து ஒரு பக்தரலாம். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக. என்ன பேரு? உடம்பு அடிக்கடி முடியாம போயிடுது. பேரே உடம்பு அடிக்கடிக்கு முடியாத போயிடுதா? ஆமா, கை வலிக்குது, கால் வலிக்குது. பேர் என்னன்னு கேக்குறேம்மா, திருப்பி ஆமாங்கிறீங்க. சரியா போச்சு, போங்க. ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா? இல்ல சாமி. சொல்லுங்கம்மா, என்ன உடம்புக்கு இப்ப சொல்லுங்க. என்ன பேரு? அங்கையர்கண்ணியா? மங்கையர்கரசி. மங்கையர்கரசி, சொல்லுங்கம்மா. வயசு என்னாச்சு? கை கால் 53 ஆகுது சாமி. சரிம்மா, கை கால் வலிக்குது, தூக்கம் இருக்க மாட்டேங்குது,
எது போனாலும் பிரச்சனையா இருக்குது, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு கொடுக்குது, வீணான பிரச்சனை வருது, சொந்தெல்லாம் பகையா போயிடுது, டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. இதான் என் பிரச்சனை. ஆமாங்க சாமி. என்ன பண்ணுது? ஏதாவது ஒன்று நோய் சொல்லுங்க. கை கால் வீங்கிக்கிட்டு சாமி, வலிக்குது. சரிம்மா, அதுக்கு டாக்டர்லாம் என்ன சொன்னாங்கம்மா? இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தோன்னு சொல்லி அந்த இது சொல்றாங்க. சரிம்மா, சொல்லி கிட்னி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? கிட்னி பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்னி பாதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா, உங்க வீட்டில் தென்கிழக்கு இருக்குல்ல? ஆமாங்க சாமி. அங்க என்ன இருக்கு? அங்க பாத்ரூம் இருக்கு சாமி. நல்லா தெரியுமா? ஆமா, அந்த மூலையில பாத்ரூம் இருக்கு. கிச்சன் எங்க இருக்கு? அப்ப கிச்சன் அதுக்கு அடுத்து இருக்கு உள்ள. அந்த பாத்ரூம் டாய்லெட்டை முதல்ல எடுத்து யாரையாவது கேட்டு அதை மாத்துங்க. ஒன்று. சரி. இது மாத்தாம நீங்க என்னதான் வைத்தியம் பண்ணினாலும் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வராது. சரிங்க சாமி. அதே மாதிரி இது அப்படியே இருக்குதுன்னு ஏதாவது சூன்யம் வச்சுட்டாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல சாமி. அந்த லைன்லாம் போகலைல்ல? இல்ல. போக வேண்டாம். அதுக்காக சொன்ன மருந்து சொல்றேன், எழுதிக்கோங்க. இந்த மருந்தை முயற்சி பண்ணுங்க. சக்கரை நோய் இல்லைல்ல உங்களுக்கு? இல்ல. யோசிச்சு சொல்றீங்க, இருக்குதான்னு பாத்துக்கங்க. இல்ல, பார்க்கலாம் சாமி, அது பார்க்கல. நான் சரி, ஓகே ஓகேம்மா. மகா ராசநாதி கசாயம் அப்படின்னு ஒரு டானிக் இருக்கும். 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு. மகா யோகராஜ எல்லா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். மகா யோகராஜ குக்குலு அப்படின்னு ஒரு மாத்திரை. இது காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை. நவக குக்குலுன்னு ஒரு மாத்திரை, மத்தியானம் 4 to 5 2 மாத்திரை போடணும். அஸ்வகந்தா அரிஷ்டம்னு ஒரு மாத்திரை டானிக்கு. இது 3 வேளைக்கு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடணும். அதுக்கப்புறமா நிலாவரை சூரணம். நைட்டு மோஷன் இப்போ உங்களுக்கு சரியா போகாது, அதில் நிலாவரை சூரணம் இருக்கும், 1/2 ஸ்பூன் நைட்டில் சுடு தண்ணியில் கலந்து சாப்பிடுங்க. இது வாத ராட்சசன்னு மாத்திரை கிடைக்குதான்னு பாருங்க. அது 2 மாத்திரைக்கு நைட்டு மட்டும் போடுங்க. இதை முதல்ல சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு அப்புறமா சில மருந்துகளை மாற்ற வரைக்கும் இதுலயே நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடும், வீக்கெல்லாம் குறைஞ்சிரும். ஆனா தென்கிழக்கு பக்கம் இருக்கிற பாத்ரூமை சரிப்படுத்திக்கோங்க, அது சரி இல்லை. 2வது அந்த வீடும் சரியில்லை, அதை பார்த்துக்கோங்க. நல்லதும்மா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி பொங்க கஜவாகன முருகன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை. இல்லத்தில் தீய சக்திகள் அழிய, பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம். பில்லி, சூனியம், பேய், பிசாசு, தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல். உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம். இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் ஒன்று மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அனுபவ திறவுகோலை பார்த்துருப்பீங்க. கள்ளத்தனம்தான் ஒரு மனிதனுக்கு கலக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு. இந்த கள்ளத்தனம்னா ஒருத்தன் பயப்படுறான், இல்லை உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அவன் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையை போராட்டமாக இருக்கும்.
இந்த கள்ளத்தனம் எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. அது என்னென்ன களவு, சூது, எல்லாம் அபகரிப்பு, காமம், குரோதம், லோபமோகம், மதம் ஆச்சரியம், இது எல்லாத்துக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. அதுதான் இந்த கள்ளத்தனம் தான் ஒரு மனிதனுக்கு கலக்கத்தை கொடுத்து விடும். அப்போ கள்ளத்தனம் இல்லைன்னா கலக்கம் கண்டிப்பாக வரவே வராது. அது எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க. தவறு என்று ஒன்று இருக்கும் பொழுது தான் நமக்கு தவிப்பு என்ற ஒன்று இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தவிப்பு என்ற ஒன்று இல்லைன்னா தவறு இருக்கவே இருக்காது. எதுலேயுமே சரி, சிந்தனை கள்ளத்தனத்தில் உந்தப்படும் பொழுது ஒருத்தரை போய் கேட்டாக்கா, ஏன்பா குடிக்கிற, கஷ்டம் போகிறதுக்காக குடிக்கிறேன், ஏன்பா குடிக்கிறேன், உழைச்சி நான் உடம்பெல்லாம் நோவுக்காக குடிக்கிறேன், இப்படி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் லிவர் கெட்ட பிறகு என்னப்பா இதுனா அவரே சொல்லுவார், நான் குடிச்சு கெட்டு போயிட்டேன் அப்படின்னு. கள்ளத்தனம் என்பது கலக்கத்தில் கொண்டு போயிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். ஆசை போதுமான அளவுக்கு ஆண்டவன் கொடுத்த பிறகும் கூட மேலும் மேலும் என்று நினைப்பதும் கள்ளத்தனம்தான். அப்போது அடுத்தவரை பார்த்து நாம் என்னடா நம்ம இப்படி அவரு உங்களும் ஒன்றா தான் வந்தீங்க, அவர் எப்படி ஆகிட்டார், நீங்கள் எப்படியே இருக்கிறீங்களேன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எந்த துறையாகட்டும், எந்த மனிதனாகட்டும், அது யாராகட்டும், கள்ளத்தனம் மனதில் இருந்தால் கலங்கியே தீர வேண்டும். கள்ளத்தனத்தை எடுத்து விட்டால் கலக்கம் இருக்கவே இருக்காது. அதான் அதுக்கு விஷயம். இன்னொரு செய்தி என்னென்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு வருகின்ற 7ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம்னு போட்டிருப்பீங்க. இந்த கிரகணத்தில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு எளிதில் ஒரு விஷயங்கள் பல பேரை இதில் பயனடைய செய்ய முடியும். களியிலே நிலை தன்னில் திருவோணத்தில் வருமாம் மதிகூடி அருவாய் பற்றும் நிலை கிரகத்தில் சூரிய சந்திரர்கள் திரும் நிலை கூட அத்துணையாம் பாழ்படுத்தும் நிலை தன்னில் பரிதபித்த கிராணத்தில் பிறந்தோனுக்கும் கூட பெரும் நிலை உருவாகும் என்று கிரந்த சூஸ்திரம் மறைந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதை வச்சு தான் இப்போ சொல்கிறேன் நான். என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை பிறந்தவங்க அது யாராக இருந்தாலும் முதல்ல திங்கட்கிழமை பிறந்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே திங்கட்கிழமையில் அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லை. அதே மாதிரி ரோகிணி, திருவோணம், அஸ்தம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இப்போ இது பரிகாரம் கிடையாது, இது ஒரு பெரிய ரகசியத்தினுடைய வெளிப்பாடு. என்ன பண்ணுங்க, முடிஞ்சால் ஏன்னா 4 நாள் டைம் இருக்குது, வெள்ளியோடு வேறு உலோகம் சேர்த்து அந்த கிராண நேரத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இது நடக்கிறது சாத்தியம் இல்லை, நடந்தால் ரொம்ப பெரிய விஷயம், ஒரு கைவிரலில் மோதிரம் போடணும். அந்த மோதிரத்தை கிராண நேரத்தில் செய்ய சொல்ல வேண்டும். அந்த கிராண நேரத்தில் 2 உலோகம் செய்து கையில் போட்டுவிட்டால் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சந்திரனோட ராகு கேதுகள், சூரியனோடு ராகு கேதுகள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய திறன் இருந்தும் பெரிய நிலையில் முன்னேறவே முடியாது, பணம் சேராது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிம்மதி கெடுத்து கொண்டே இருக்கும். அப்படியாப்பட்டவர்கள் இந்த மோதிரத்தை 2 உலோகம் செய்து அந்த கிராண நேரத்தில் செய்து போட்டால் அது சுமாராக 9 மணிக்கு இரவு ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த இரவு வேளைகள் 9 மணிக்கு மேல் உண்பது, வெளியில் செல்வது கண்டிப்பாக வேண்டாம். ஏனால் அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். நான் சொன்னதை அந்தந்த நட்சத்திரம் அந்தந்த கிழமைகளை பிறந்தவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மோதிரம் செய்ய முடியவில்லை, நாங்கள் எங்கே எங்களுக்கு வசதி இல்லை, அல்லது அந்த நேரமே முடியாது, முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம். அதில் முயற்சி இல்லை, அது அங்கே ஆசாரி இருக்கணும், அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மறுநாள் இந்த திங்கட்கிழமை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை நல்லா குளிச்சுட்டு அம்பாள் கோயிலுக்கு போய் தர்பையில் விளக்கு ஏற்றணும். தர்பை இருக்குது பாருங்கள், அந்த தர்பை மேலே நெய் ஊற்றி சந்தன நிற திரிச்சு அதில் 2 நெய் தீபம் போட வேண்டும். போடும்பொழுது யோஷ்டதகா சோமாசிய அனுகிரகஸ்பதா இந்த மந்திரத்தை போட்டு கேளுங்க, தெரியும். அந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி தீபம் போடுங்க. வெண்மையாக வட்ட நிறத்தில் பிரசாதமும், தயிர் சாதத்தில் மோர் மிளகாய் கருப்பு திராட்சை கலந்தும் அம்பாளுக்கு படையல் செய்து தானமாக கொடுக்கணும். கண்டிப்பாக எந்த அம்பாளுக்கு செய்கிறீங்களோ உங்கள் கையால் சந்தனத்தை அரைத்து கொஞ்சம் கொடுத்துட்டு வரணும். இதை செய்தாலும் அந்த நற்பலனை பெற முடியும். இது ஏதுவாக இருந்தது, அதுக்காக சொன்னேன். என்னைக்கோ படித்த அந்த பாடல் ஞாபகம் இருந்தது, அதுக்காக இதை எடுத்து சொன்ன ஒரு பக்தர். ஹலோ அம்மா, சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருச்சி பாலக்கரையிலேருந்து பேசுகிறேன் ஐயா. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் ஐயா. பையன் பேர் என்னம்மா? பையன் பேர் ஸ்ரீதர். என்ன வயசாச்சும்மா?
27 வயசு ஆகுது ஐயா. சொல்லுங்கம்மா. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு வேணாம், சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனைம்மா? கல்யாணம் நடக்கல ஐயா. பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம், கல்யாணம் அமைய மாட்டேங்குது. ம் சரிம்மா, என்ன வேலை பார்க்குறாரு? அவரு ஒரு மெக்கானிக்கல் ஃபயர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனில ஒர்க் பண்ணிங்கிறான் ஐயா. எந்த ஊரில்? அது ஸ்ரீபெரும்புதூர்ல. சரிம்மா, அவர் என்ன வயசு? 27 தானே சொன்னீங்க? 27 வயசு ஆகுது. சரி, அவருக்கு 3வது வயசில் ஏதாவது மஞ்சக்காமால அம்மை போட்டது அல்லது டைஃபாய்டு ஜுரம் அந்த மாதிரி ஏதாவது வந்ததா? அந்த மாதிரிலாம் இல்லை ஐயா. 3வது வயசுல வந்து அவனுக்கு இரண்ய ஆப்ரேஷன் பண்ணோம். என்ன ஆப்ரேஷன்? அந்த கிட்னில ப்ராப்ளம் இருந்து அது ஆப்ரேஷன் பண்ணாங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு? அவங்க அது வீக்கம் ஏற்பட்டுச்சு ஐயா. அந்த ஒண்ணுக்கு அதனால அவருக்கு எதுவும் ஜுரம் எதுவும் வரலையா? ஜுரம் வந்தது, உடம்பு கொஞ்சம் முடியாம இருந்து கூட்டி போய் உடனே காமிச்சு தான் ஆப்ரேஷன். சரி, பரவாயில்ல இல்லை, அதுக்காக தான் கேட்டேன். ஜுரம் ஏதாவது இருந்தது அது விட்டுருங்க. அதே மாதிரிம்மா அது முடிஞ்சது 9வது வயசுல ஏதாவது அதே மாதிரி பிரச்சனை வந்தது அவருக்கு? அவருக்கு 9வது வயசுல நாக்குல ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் ஐயா. அவங்க சரியா பேச்சு வராம இதுவா பேசின்னு. சரி சரி, இல்லை இல்லை, அது புரிஞ்சிருச்சுமா. அதே மாதிரி 17வது வயசுல ஏதாவது பிரச்சனை வந்ததா? 17வது வயசுல ஒன்றும் இல்லைங்க ஐயா. ஆக்சிடென்ட், அடிபட்டது, கீழே விழுந்தது அந்த மாதிரிலாம் 2-3 வாட்டி நடந்திருக்குது ஐயா. இப்போ போன வருஷம் கூட நடந்தது. இல்லைம்மா, நான் இவ்வளவு ஏன் கேட்குறேன்னா, உங்க வீட்டில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசால ரொம்ப நொந்து போய் சாபமடையப்பட்ட இருக்கு. அதில் தெரியுமா? அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு யாராவது நேராகவே எங்களுக்கு சபிச்சாங்க சாமி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு? அப்ப அந்த மாதிரி யாரும் சபிச்சு கேட்கல ஐயா. நாங்க இல்லை, யாராவது வேதனை? அப்போ உங்கள் மாமியார் இருந்தாங்களா? எங்க மாமியார் இறந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது ஐயா. அப்போ மாமியார் இறக்கும் போது உங்களுக்கு தெரியுமா? இறக்கும் போதுல நான் இல்லை ஐயா. அவங்க கிராமத்துல அவங்க வீட்டுல இருந்தாங்க. சரி, நீங்க போய் அதெல்லாம் கவனிக்கிறது, அவங்கள எல்லாம் பார்க்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அடிக்கடி போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தோம். இல்லைம்மா, எனக்கு அங்கே தான் சந்தேகமே இருக்குமா. சொல்லுங்க ஐயா. அந்த வழியில் வந்து கொஞ்சம் உங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்கிறது என்ன பண்ணுது? இவருக்கு கல்யாண தடை மட்டும் இல்லைம்மா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் எந்த வீட்டில் வழிபட்டாலும் அந்த தெய்வ பலத்தை கொடுக்காது. சரிங்க ஐயா. இந்த தெய்வ பலத்தை கொடுக்காதனால என்ன ஆகும்னா பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில். ஆமாம், பிரச்சனைகள் இல்லாமல் யாருக்கும் இருக்கவே முடியாது. அதே மாதிரி பாருங்கள், உடம்புல ஏதாவது ஒரு நோய் இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது. ஆமாங்க ஐயா, நானும் இப்போ ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கேன். இல்லை இல்லை, யாருக்குமே இருக்காது. அதுக்கு தான் ஆதாரமாக சொல்கிறேன். இதுக்கு தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய தாயை நகரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. கடைசி கூட அவங்க ஏதாவது பொட்டலம் கட்டி மூட்டை கட்டி பணத்தை வச்சு கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் அவங்கள வந்து சரியான நேரத்தில் நம்ம கவனிக்க மாட்டோம். அந்த சாபம் தான் இது. இது ஒரு பக்கம் பார்த்தீங்க. இதை முதல்ல சரி பண்ணாதான் இது எல்லாத்துக்கும் ஒரு வழி வரும். எங்கே அம்பாள் கோயில் இருக்குதோ அந்த அம்பாள் கோயிலில் எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று கோக்கணும். தம்பி தான் செய்யணும் இதை. சரிங்க ஐயா. அது வெள்ளை நிற நூலில் கோக்கணும். அது கோக்கும் பொழுது 21 எலுமிச்சம்பழம் கோக்கணும். சரிங்க ஐயா. ஒவ்வொரு எலுமிச்சம்பழம் கோக்கும் போதும் ஞான பிரகாச சோமாய அனுகிரக ஸ்பதா அப்படின்னு சொல்லணும். இந்த மந்திரம் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதை சொல்லி கோக்கணும். கோத்து அந்த மாலையை போடணும். அவர் கையால் போட வைக்கணும். கோயிலில் போய் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு வாழை இலை மேலே பச்சரிசி பரப்பி அதில் 2 நெய் தீபம் போட சொல்லுங்க. சரிங்க ஐயா. இதை 2 திங்கட்கிழமை செய்ய சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஒரு முறை காஞ்சிபுரம் வந்து சித்திரகுப்தருக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு 7 நெய் தீபம் போட்டுட்டு சித்திரன்னம் படைச்சு அவர் கையால் தானம் கொடுத்துட்டு போக சொல்லுங்க. சித்திரன்னம் 7 விதமான பிரசாதங்கள். சரிங்க ஐயா. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அவர் வயசுள்ள தீபம் போட்டுட்டு அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. இதை கரெக்டாக செஞ்சால் கல்யாணம் முடிஞ்சிடும்மா. எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலோ. ஹலோ, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? சார் சென்னையிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்க, சென்னையிலேருந்து யாருக்கா கேட்க போறீங்க? சார் எனக்கு ஒருத்தர் தான் சார். என்ன பேருமா? என் பேர் சரவணன் சார். சரவணன், என்ன வயசாச்சுங்க? எனக்கு 42 ஆகுது சார். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இது வரைக்கும் எதுவும் பெருசாக நடக்கலை?
ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் என்னென்ன, ஒரு பக்தர் மிகப்பெரிய ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதர். குழந்தை கிட்டத்தட்ட நான் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும்பொழுது குறிப்பிட்ட நாளுக்கு மேலே என்னோடு இருந்தவர் தான். அவர், சுவாமி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, என்னுடைய நம்பிக்கை இறைவன் மேலே உறுதியானது, என்னோட வழிபாடு புனிதமானது, அப்படி நான் இறைவனை வழிபட்டு பலவிதமான நன்மைகளை பெற்றிருக்கிறேன், பயனும் அடைந்திருக்கிறேன், பலனும் அடைந்திருக்கிறேன். என்னுடைய மனம் நிம்மதியாக இருக்கிறது, நான் எதிரிலையும் ஆசைப்படுவதில்லை, ஆண்டவனுடைய வழிபாடே எனக்கு சிறமேற்கொண்டு நான் செய்து வருகிறேன், எனக்கு எல்லாம் நல்லதே நடத்துக்க வைக்கிறான் இறைவன். அப்போது உங்களை மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் நான் திடீர்னு கேட்டேன், ஏன்பா இறைவனை மறைய நிறைந்துள்ளான்னு சொன்னாங்களே அப்படின்னு, என்ன சுவாமின்னு அவரை கேட்டது. அது சொன்னார், இறைவன் மறைந்து இருக்கிறான் அப்படின்னா. அப்போ கேட்டேன், இப்போது உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு விக்கிரகத்தை பார்த்து கர்ப்பகிரகத்தில் வணங்குறோம், அப்படி வணங்கும் பொழுது அது அந்த திருமேனி தான் உண்மையா அப்படிங்கிறது புரியலையே. இவ்வளோ நம்பிக்கையோடு வழிபட்ட எனக்கும் கூட அந்த சந்தேகம் இருக்குது. என்னை மாதிரி ஒரு பக்தன், நிறைவு பெற்ற ஒரு பக்தனுக்கு கூட இறைவன் மறைபொருளாக இருக்க வேண்டுமா? அது எப்படி என்று உணர்த்தக்கூடாதா? ஏன் இப்படி மறைபொருளாக இருக்கிறார்? இன்றைக்கி நிறைய பேருடைய சந்தேகம் என்ன, கடவுள் இருக்கிறானா? அதே மாதிரி கடவுளை இவ்வளோலாம் வழிபட்டால் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்களே, பிரச்சனை வருமா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கும்பாபிஷேகம் செய்து ஒரு கோயிலை எடுத்தால் அவரை போய் கெடுக்கிறதுக்கு 4 பேர் போய், வேணாப்பா சிவன் கோயிலில் எடுத்து செஞ்சால் நமக்கு பிரச்சனை வரும், செய்யக்கூடாதுன்னுவார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்லுவார், இந்த கோயிலுக்கு யார் போய் கை வச்சாலுமே பிரச்சனை ஆகிடுது, நீ போவாதப்பா அப்படின்னு அப்படி சொல்லுவார். ஆக அந்த கடவுள் அங்கே இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை இன்றைக்கி எத்தனையோ ஊரில் கோயில்களை மூடப்பட்டு புனர் அமைப்பு செய்யாமல், குடமுழுக்கு செய்யாமல் எத்தனையோ கோயில்கள் மனிதர்களால் நின்று கொண்டிருக்கிறதே தவிர இறைவனால் அல்ல. அப்போ அந்த கோயிலில் மூர்த்தி இருக்கா இல்லையா, இல்லை சாமின்னு ஒன்று திருவுருவத்தை வச்சு வணங்குறமே, அதெல்லாம் உண்மையா பொய்யா? ஏன் மறைய நிறைந்துள்ளான் என்று சொல்கிறாங்க? அப்படி மறையறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அந்த பக்தருடைய கேள்வி. அவர்கிட்ட கேட்டு என்கிட்ட சொல்கிறார் இதை. அப்படியா, இதுவும் ஒரு நல்ல விஷயந்தாப்பா. இந்த மறைய நிறைந்துள்ளார், மறையில் நிறைந்துள்ளாரா, இதுக்கு ஒரு விளக்கத்தை பார்த்துருவோம், நான் தொலைக்காட்சியிலே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு பக்தர் பார்த்துட்டு இருந்துடலாம். ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக, எங்களுக்காக. சரிம்மா, என்ன பேருமா? தெய்வானை சாமிஜி. சரிம்மா, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? ஆமா, பேசியிருக்கேன் சாமிஜி. எப்போம்மா? பிப்ரவரி லாஸ்ட்ல பேசியிருக்கேன் சாமிஜி. சரிங்கம்மா, அது அப்போ யாருக்காக கேட்டீங்க? அப்போ நிலம் ஒழுங்கா விலையில எது பயிர் வச்சாலும் நல்லா வரலன்னு சொல்றதுக்காக கேட்டேன் சாமிஜி. சரிம்மா. 48 நாள் விலைக்கு போட சொன்னீங்க. சரிம்மா. அப்புறம் 3 தானியம், கோதுமை, நெல் மொச்ச விதைக்க சொன்னீங்க. அந்த மண்ணோடு எடுத்து 48 நாள் கொஞ்சம் மண் எடுத்து சரி விதைச்ச சாமிஜி. இப்போ அந்த விதையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, இன்னும் பயிர் வைக்கல, இனிமே தான் வைக்க போறோம். சரிம்மா. அப்போ சுத்தி புத்து இருக்கான்னு கேட்டுருங்க நீங்க. அப்ப எனக்கு தெரியல. ஆனா இருக்குங்க சாமிஜி, இப்பவும் இருக்கு. இல்லை, நிறைய பேர் தொலைக்காட்சியில் நான் கேட்கும் போது இல்லைன்னுவாங்க, அப்புறமா அங்கே நேரில் சொல்லுவாங்க. இல்லை, நிறைய தெரியாத தானம்மா நான் சொல்கிறேன். அதுதாம்மா அம்மா, எனக்கு என்னென்னா பெருமை கிடையாது, உண்மையிலே ஒவ்வொருத்தருக்கும் இந்த லைன் கிடைக்கிறவங்க, தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறவங்களுக்கு பலன் கிடைக்கட்டுங்கிற நோக்கத்தோடு தான் நான் சொல்கிறேன். அது என்ன, அது இருக்காதுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது, அது கண்டிப்பாக இருக்கும். சரிம்மா, சொல்லுங்கள். அந்த நிலமும் கொஞ்சம் வளர்ந்துருக்குது, வளர்ந்து தான் இருக்கு சாமிஜி. சரி, இப்போ என்ன சொல்லுங்கம்மா? பாம்பு அதுக்கப்புறமா அன்னைக்கு நான் ஃபோன் பண்றேன். அப்போ அங்க வீடு, ஒரு பழைய வீடு கிளீன் பண்ணாங்க. சரி. அப்ப அந்த வண்டியில அடிபட்டு பாம்பு செத்து போச்சு. சரி. அப்போ கிளீன் பண்ணி அந்த கிணத்துக்குள்ள, வீட்டுக்கு கிணறு எடுத்திருந்ததுல அந்த மூடி விட்டாங்க. சரி. அதுலயே போட்டு மூடி விட்டாங்க. அது என்ன செய்யறது இப்ப? சரி, கணத்துல மூடிட்டாங்களா? ஆமா, மூடிட்டாங்க. எனக்கு புரியல, பாம்பை போட்டு மூடிட்டாங்களா இல்ல கணத்தையே மூடிட்டாங்க? அந்த வண்டியில அடிபட்டு இறந்துச்சு. சரி. அது அப்படியே அந்த கிணத்துக்குள்ளேயே போட்டு அந்த மண்ணு ஃபுல்லத்து நிரப்பிட்டாங்க. சரி, இப்ப கிணறே துத்துட்டாங்களா? ஆமா, எல்லாமே துருத்துட்டாங்க. அத நிலம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த வீடு எல்லாம் இடிச்சு அந்த கிணறு இடிச்சு நிலம் மாதிரி ஆக்கிட்டாங்க. தவறு தவறு தவறு. அது முறைப்படி சாங்கியம் செய்யலைன்னா
அந்த நிலத்தில் விளைகின்ற விளைச்சல் எல்லாம் பிரச்சனைகளை தான் கொடுக்கும். அதுக்கு தான் என்ன செய்யலான்ட்டு அப்ப அது அது தவறுமா? அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து உடனே என்னை பார்க்க சொல்லுங்கம்மா. சரிங்க சாமி. நான் இதை விளக்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா அது எங்கே புதைச்சிருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்குது, அதை எப்படி திருப்பி எடுத்து சரிப்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு இருக்குது. சரிங்க. அதை செய்யாமல் நீங்கள் போய் விதைச்சி கடனாகி பிரச்சனையாகி மாட்டிக்காதீங்க. சரிங்க சாமி. நல்லதுமா, வந்து பாருங்கம்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ சாமி, வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமி, ராஜபாளையத்துலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. ராஜபாளையம். யாருக்காக கேட்க போகிறீங்க? சாமிஜி, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நல்லா இருங்க, குறையில்லாமல் நிறையோடு இருங்க, வந்த காரியம் நிறைவேறி பேசுகிற காரியம் நடக்கட்டும். சொல்லுங்கள். தேங்க்யூ சாமிஜி. சாமிஜி, எங்கள் அம்மாக்காக கேட்குறேங்க சாமிஜி. சரிப்பா, டிவிக்கு பார்க்காதீங்க, எனக்கு கட்டாயிடும். ஓகே சாமிஜி. எங்கள் அம்மா சொல்லுங்க தம்பி. அம்மா பேர் என்னப்பா? அம்மா பேர் முத்துலட்சுமி சாமிஜி. சொல்லுங்க, இருக்காங்களா? இருக்காங்க சாமி, கொடுக்குறேன் சாமி. கொடுங்க. சாமிஜி வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. உடம்புக்கு என்ன? உடம்பு கழுத்து வலி சாமிஜி, 20 வருஷமா இருக்கு சாமிஜி. சரிம்மா, 20 வருஷமா கழுத்து வலி இருக்கு. கழுத்து வலி, கால் வலி, தலைவலியாலே ரொம்ப அவதிப்பட்டேங்க சாமிஜி. சரி சரி சரிம்மா. ராஜபாளையத்துலேருந்து தானே பேசுகிறீங்க? ஆமாம் சாமிஜி. உங்கள் வீட்டுக்கு 2 வாசப்படி இருக்காம்மா? ஆமாம் சாமிஜி. முதல்ல ஒன்று நட மாதிரி போய் உள்ள ஒரு வாசப்படி வந்து அப்புறமா ஹால் வருதா? ஆமாம் சாமிஜி. சரிம்மா. அந்த 2 வாசப்படிக்கு நடுவில் போகிற நடையில் வந்து அப்பப்போ ஏதாவது ஓட்டையாகி சிமெண்ட் போட்டு பூச வேண்டியதாக இருக்கா? ஆமாம் சாமிஜி. சரிம்மா. அதே மாதிரி உள்ளே போன உடனே அந்த பூஜை ரூம் சின்னதாக வச்சுருக்கீங்களா? ஆமாம் சாமிஜி. அது உள்ள என்ன மூட்டை ஏதாவது மாற்றி வச்சுருக்கீங்களா? மூடு இல்லை சாமிஜி. இல்லை, ஏதாவது மூட்டை கட்டி போட்டு வச்சுருக்கீங்களா? வாசல் உள்ள நுழைஞ்சவனே சாமி இருக்கு சாமிஜி. இல்லைம்மா, அது கொஞ்சம் உங்கள் வீடு தப்பாக இருக்குது, முதல்ல அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா நோய் கொடுக்கறதுக்கு காரணம் வீடு. சரிங்க சாமிஜி. இந்த வீட்டில் முன்னொரு காலத்தில் மரம் ஏதாவது வெட்டினது, இல்லை நீங்கள் போன பிறகு வெட்டினது ஏதாவது இருந்ததா? ஆமாம் சாமிஜி. அந்த இடம் வெறு இடமா இருக்கு சாமிஜி. என் மகனை நிற மாசமா இருக்கும்போது அந்த மரத்தெல்லாம் சரி பண்ணி வானம் தோண்டி வீடு கட்டினாங்க சாமிஜி. அப்போ ஏதாவது கல் வச்சு முனீஸ்வரன் மாதிரி ஏதாவது வழிபட்டுட்டு இருந்தாங்களா அந்த மரத்தாண்ட? இல்லை சாமிஜி, அது வந்து இந்த வேப்ப மரம் இதுதான் சாமிஜி இருந்துச்சு. இல்லைம்மா, அந்த இடத்துல வழிபட்டது மரத்தை வெட்டப்பட்டு அந்த வழிபாடு குறைஞ்சதனுடைய சாபம் அங்கே இருக்குது. அது பூமி சாபமாகுது. இது என்ன ஆகும்? எந்த நல்ல காரியமும் தடுங்கலாகும். சரிங்க சாமிஜி. உடம்ப நோய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்க சாமிஜி. இது தேவையில்லாமல் தொல்லைகள் கொடுக்குமா? நீங்கள் என்ன பண்ணுங்க, கழுத்து வலிக்கு என்னென்ன வைத்தியம் பார்த்தீங்க? நான் எல்லா ஆஸ்பத்திரியும் போயிட்டு சாமிஜி. தலைக்கு ஸ்கேன் பார்த்தேன் சாமிஜி. தலையில் ஒன்றும் இல்லை, கழுத்தில் தான் பிரச்சனை இருக்கு. தலையில் ஒன்றுமே இல்லை, கழுத்துல தான் பிரச்சனை இருக்குங்கிறாங்க சாமிஜி. சரி, நான் சில மருந்து சொல்கிறேன், எழுதிக்கோங்க. கையில் விரல்லையும் சாமிஜி, விரல் நுனி விரல்லாம் பார்த்துக்கோங்க, மடங்கி மடங்கி லைட்டாக. இல்லை, புரியுது புரியுது புரியுது, நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. சாரஸ்வாதி அரிஷ்டன்னு ஒரு டானிக். இது நைட்டு மட்டும் 5 மூடி 10 மூடி. சக்கரை நோய் இல்லைல்ல? சாரஸ்வாதி அரிஷ்டம். சக்கரை நோய் கிடையாது இல்லையே? இல்லை சாமிஜி. ரைட். சாரஸ்வாதி அரிஷ்டம் நைட்டு மட்டும் 5 மூடி 10 மூடி தண்ணி கலந்து இது சாப்பிடுங்க. சரி சாமிஜி. பிரம்மின்னு ஒரு மாத்திரை, இதை காலைல 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை சாப்பிடுங்க. சரி சாமிஜி. மகா ராசநாதி கசாயன்னு ஒரு டானிக் இப்போ தான் இன்னொருத்தருக்கு சொன்னேன். அதில் 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுங்க. ஓகே சாமிஜி. அப்புறம் வந்து நவக குகுலுன்னு ஒரு மாத்திரை, இது காலைல 1 நைட்டு 1. சரிங்க சாமிஜி. திரிபலா சூர்ண மாத்திரை நைட்டு மட்டும் 2 மாத்திரை ஆகாரத்துக்கு முன்னாடி. சரிங்க சாமிஜி. மகா யோகராஜ குகுலுன்னு ஒரு மாத்திரை, காலைல 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை. சரிங்க சாமிஜி. பிண்ட தைலம் வாதகேசரி தைலம் வாங்கிக்கோங்க. சரிங்க சாமிஜி. பிண்ட தைலம் 3/4 பாகம், வாதகேசரி தைலம் 1/4 பாகம், ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த கழுத்தில் போட்டு புரடி இருக்குல்ல, அங்கே பூசிட்டு கோதுமை தவிடு எதனா மசாஜெல்லாம் பண்ணக்கூடாது, வெறுமனே பூசிட்டு கோதுமை தவிட மூட்டை கட்டி ஒரு தோசைக்கல் சின்ன சிறுந்தியில் வச்சு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி அதை வந்து அதில் போட்டு நல்லா புரட்டி கையில் வச்சு பார்த்து ஒத்தடம் கொடுங்க. இதை வந்து 15 நாளைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. முதல்ல வலி அதிகமாக இருக்கும், அப்புறமா சுத்தமாக குறைஞ்சிரும். இதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து முடிஞ்சால் 2 வேளை செய்யுங்க, இல்லை 1 வேளைக்கு செய்யுங்க. அஸ்வகந்தா அரிஷ்டம் இருக்கும், அதுவும் 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுங்க. இதுலேயே சரியாயிடுமா? வீடை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நாங்கள் நேரில் வந்திருக்கோம் சாமிஜி. அப்படியா? அது அப்போ தப்பு எதுவும் சொல்லலையாங்க? அங்கே எனக்கு கேட்கல சாமிஜி, என் மகனு கேட்டேன் சாமிஜி. சரி, அவருக்கு பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்களே வீடு சரியில்லைன்னா. உள்ள வரல சாமிஜி, அவங்க அப்பா மகனும் உள்ள வந்தாங்க சாமிஜி. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அது கேட்டு அவனுக்கு பேர் மாத்துறதுக்கு கவின் மாத்த சொன்னீங்க சாமிஜி. நாங்கள் இப்போ எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம் சாமிஜி.
அந்த இது இப்ப திருப்பதிக்கு இன்னைக்கு கிளம்பிக்கிட்டுங்க சாமிஜி. போயிட்டு வரட்டும்மா, போயிட்டு வரட்டும். உத்தராபிஷேகம் பண்ணணும்னு நாளைக்கு இது சொல்றாங்க சாமிஜி, சந்திராஷ்டம் சொல்றாங்கல்ல. ஆமா, கிராணம் சொல்றாங்க. ஆமா, சந்திரகிரகணம் சொல்லுவாங்க. அதை பார்த்துக்குங்க, அதை பார்த்து செய்யுங்க. கிராணத்துல கும்பிட்டணும்ட்டு இன்னைக்கே அதையும் கிளம்பி போய் நாளைக்கு கோயிலுக்குள்ள போயிருவோம். போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வந்து முடிங்க. செஞ்சுட்டே இருக்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சாமிஜி. எனக்கு அந்த செய்யும் போது இப்ப 48 நாள் நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன் சாமிஜி வீட்டுல. சரிம்மா. இன்னைக்கோட முடியுது சாமிஜி. 48 நாள் முடிங்க. அதை சேர்த்து வச்சு அதோட நாட்டு சக்கரை சேர்ந்து கோயில் ஓரமா எறும்புகளுக்கு தூவி விடுங்க. கோயில் பக்கத்துல போடணுமா சாமிஜி? கோபுரத்துக்கு கீழே. எங்க சாமிஜி? கோபுரத்துக்கு கீழே அல்லது கோயில்ல வந்து சுத்தி எறும்புகள் இருக்கிற இடத்துல தூவி விட்டுட்டு வாங்க. சரிங்க சாமிஜி. நல்லதும்மா. அப்போ அவர் கேட்டார், நிறைய மறைந்துள்ளான்னு. அதான் என்னன்னா, ஞானிகள் வந்து எப்பவுமே ஒரு சூட்சுமம் வச்சிடுறாங்க. ஒன்று யோசிச்சு பாருங்களேன், மறைத்த பொருளை பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்குமா இல்லையா? இப்போ ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சுட்டோம்னா அது வெளியில் தெரியும் பொழுது அதை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தூண்டாதா? அதே பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது அப்புறமா பார்த்துக்கலாம்பா அப்படின்ற எண்ணம் தோணாதா? எதுக்குமே மூடி வைத்த பொருளுக்கு எப்பவுமே மரியாதை அதிகம். இப்போது நம்ம குறிஞ்சி பூ வந்து பெருசாக பேசுவோம். அதுங்க காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் பார்த்திங்கன்னா பெருசாக பேசுவாங்க. ஒவ்வொரு விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது எப்போ யதார்த்தமாக வரக்கூடிய விஷயங்களை நாம் காண வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு தூண்டும். அந்த ஆர்வம் தூண்டும் பொழுது நாம் அதை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை அதன் மேலேயே இருக்கும். அந்த சிந்தனை அதன் மேலேயே இருக்கும் பொழுது அதை பார்த்து விட்டால் அது போயிடும். அதனால் மறைய இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஆக்ஞை. ஏன் மறைய வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். இப்போ எளிதில் பார்த்துட்டீங்க, அந்த எண்ணம் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? நேரம் இருக்கும் பொழுது நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கும். சிந்தனை இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. என்ன விஷயம்னா, இறைவன் மறைந்திருக்கும் பொழுது இயல்பாக ஒரு மனிதனுடைய ஜீவன்களுக்கு மறைந்து அருள்வதனால தான் இறைவனுடைய ஞாபகங்கள் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் மனிதன் அவனுடைய தபோகுணத்தில் மறைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் விஷயம். இந்த தபோகுணம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும் பொழுது அந்த மறைப்பொருளை பற்றி உணர முடியாது, தெரியாது. ஆண்டவன் அப்படி மறைப்பொருளாக வைத்திருக்கிறான். ஏன் வைத்திருக்கிறான்னா பல விஷயங்கள் இருக்குதுங்க. அதில் சாஸ்திர ரீதியாக என்ன சொல்கிறாங்க? திரோதானம் என்று ஒன்று சொல்லுகிறார்கள். இந்த திரோதானம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு கடவுளுடைய செயல் காத்தல், படைத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், இந்த 5 விஷயங்கள் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? காத்தல், படைத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படிங்கிற 5 விஷயங்கள். இதில் இந்த திரோதானம் என்பது என்னவென்றால், மறைத்தலுக்கு பொருள் திரோதானம். இந்த திரோதானம் மறைப்பதற்கு எதனால் மறைக்க வேண்டும் அப்படின்னா, அந்த மறையை ஒருவன் யோசிப்பானாயின் அந்த மறைந்த விஷயத்தில் நிறைய ரகசியங்கள் நமக்கு தெளிவுபட சொல்ல வைக்கும். எப்படி சொல்ல வைக்குது அப்படின்னா, வவ்வால் இருக்கு பார்த்துருக்கீங்களா? அது பார்க்க ரெக்கையை வைத்து பறவை போல் இருக்கும் இல்லையா? அது பறவை போல் இருக்கிறது. ஆனால் வாய் துறந்தால் பற்கள் எல்லாம் விலங்கு போல் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் அதனுடைய குணம் என்ன தெரியுமா? வாயிலே தின்று வாயிலே கழியுமா. அது வவ்வால். அப்போது அங்கே ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறான் ஆண்டவன். என்ன? பார்ப்பதற்கு பறவை போல் ரெக்கையை வைத்திருக்கிறது, ஆனால் வாயை துறந்தால் விலங்குகளாக காட்சியளிக்கிறது. வாயிலே தின்று வாயிலே கழிக்கிறது, ஆனால் என்ன பண்ணுது? தலை கீழே தொங்குகிறது. இப்போ இதில் ஒரு போதனை. என்ன போதனை? பார்ப்பதற்கு பறவை போல் இருக்கின்ற அந்த வவ்வாலினுடைய இறகு போல் மனிதரை பாவிச்சுக்கோங்க. பார்ப்பதற்கு அவரை பார்த்தா நல்லவன்பா, சாந்தமாக இருப்பார்ப்பா, நல்லா இருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதில்ல, பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? மிருக குணம் இருக்கும். இந்த மிருக குணம் நமக்கு தெரியாது. அப்போ என்னதாவது நல்ல விஷயங்கள் தானே உபயோகப்படுத்தி கொண்டு, தானே அதை சரிப்படுத்தி கொண்டு, தானே வெளிப்படுத்துவதுங்கிற நிலைக்கு அந்த மனிதன் இருப்பான் என்பதை வவ்வால் உணர்த்துகிறதா. மறைய நிறைந்துள்ளது. அப்படிப்பட்ட மனிதர்கள் என்றாவது ஒரு நாள் தலைக்கீழே
மாறிப்போவார்கள் என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காக மறைபொருளாக வைத்திருக்கிறான். இப்போ இதில் வபால் பார்த்துட்டீங்க. அதனால தான் இந்த வபால் மாதிரி இருக்கிற மனுஷன்லாம் தலைகீழ தொங்குற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அவன் லைஃப் வாழ்க்கை தலைகீழையே போய்விடும். சரி, பூசணிக்காய் பார்த்துருப்பீங்க. இந்த பூசணிக்காய் என்ன பண்ணும், பூ அழகாக மங்களகரமாக பெருசாக இருக்கும். பசுஞ்சாணியில் மார்கழி மாதத்தில் அந்த பூவை மேலே வைப்பாங்க, அழகாக இருக்கும். அதில் ஒரு சாங்கியமும் சொல்லுவாங்க. அதுக்கு ஆணவம் வந்துடுதான். அப்போ அதனால தான் ஆண்டவன் என்ன பண்ணால் மறைமுகமாக அதுக்கு நடுவில் பூசணிக்காய் வர வச்சான். இந்த பூசணிக்காய் மேலே வந்துருச்சுன்னா பூ செத்து போயிடும். அந்த பூவுக்கு போதனை உண்டா, நீ அழகாக இருக்கிறாய் என்பதற்காகவும் அருளாய் செய்வாய் என்பதற்காகவும் இறைவன் உன்னை படைத்து பசுஞ்சாணி மேல் மரியாதை கொடுத்தால் நீ ஆணவத்தில் ஆடுகின்றாய் என்பதற்காக தான் பூசணி உன் நடுவில் இருந்து முளைக்கிறது அப்படின்னு. இப்போது இதில் ஒரு விஷயம் பாருங்கள். ஒருத்தன் போனான் காட்டுக்கு, அவன் போகும்போது ஒரு பக்கத்தில் இருக்கிறவன்ட்டெல்லாம் சொல்கிறான், ஏன்னா இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை. ஏன்னா கடவுளுக்கு மூளை இல்லை. என்ன மூளை இல்லை? கொடியில் இவ்வளோ பெரிய பூசணிக்காய் வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய மரம் விழுதாக தொங்குது, அதில் ஆலம்பழம் வச்சுருக்கான், இது என்னடா தலைகீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஒரு ஆலமரத்தடியில் இவன் படுக்கணும். அப்போ டயர்டாகி போகுது, காட்டில் படுத்துக்கிறாரு. படுக்கும் பொழுது என்ன ஆகுது, தலையில் ஒரு ஆலம்பழம் மொட்டுன்னு வந்து உழுந்த உடனே அப்பான்னு எழுந்துக்கிறான். கடவுள் சரியாக தான் செஞ்சுக்கிறான் யானை. என்னான்னு, இந்த மரத்தில் ஆலம்பழத்தை வைக்காமல் பூசணிக்காய் தொங்கி இருந்தால் நம்ம தலை என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு. அப்போது மறைய எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போ இந்த ஆந்தையை பார்த்துருப்பீங்க. ஆண்டவன் என்ன பண்ணுறான், ஆந்தையை இரவில் மட்டும்தான் கண் தெரியும், பகலில் தெரியாது. ஆண்டவன் அதுக்கு ஒரு வழியை சொல்கிறான். அப்போ இரவில் தெரிகின்ற ஆந்தை பகலில் ஏன் தெரியாத போகிறது? நிறைய பேர் இதுலேயும் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போது இந்த திரோதானம் என்பது மறைகின்ற மறைப்பொருள் சக்தியாக விளங்குகிறது. அப்போது எதையெல்லாம் மறைந்திருக்கிறதோ அதன் மேல் ஆர்வத்தை தூண்டுகின்ற நிலையில் போகும் பொழுது அந்த ஆர்வமாகப்பட்டது அவனுக்கு மிகுதியாகி அது நிரந்தரமாக அவன் மனசில் வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல விஷயங்கள் மறையப்பட்டிருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் நாம் சிந்தனா சக்தியை செயல்படுத்தும் பொழுது அது நமக்கு வெளிப்படுத்துகின்ற சக்தியை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம பார்ப்போம், ஆமாம் இல்லை இது கரெக்ட் இல்லை அப்படின்னு. கடவுளுக்கு பால் அபிஷேகம் செய்கிறோம். இந்த பால் அபிஷேகம் செய்யும் பொழுது பார்க்க மனமகிழ்வாக இருக்கும். ஏன் செய்கின்றோம், அதிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பால், தயிர், வெண்ணெய், மோராக்கி வெண்ணெய் எடுத்து நெய், அப்போ 5 இந்திரியங்களாக திரிகிறது. அப்போ என்ன சொல்கிறாரு, பா உனக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்களும் ஆணவம், மாயை, அகங்காரம், கண்மம் கொண்டு பீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ ஒன்றிலிருந்து ஒன்றாக புறப்பட்டு கடைசியில் நெய்யாக இருப்பதைப் போல் நீ நெய்யாக இருக்க வேண்டும் என்பதை பால், எந்த பால் நம்மை விட்டாலும் தாய்ப்பாலும் அந்த அந்த கோமாதாவின் பாலும் நம்மை கைவிடாது. அதுபோல் இறைவன் தாயாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஜீவன்களாகவும் நமக்கு காட்சி தரான்றது பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். தேன் அபிஷேகம் செய்வாங்க. இந்த தேன் அபிஷேகம் எதுக்காக செய்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்க. தேன் தானும் கெடாது, தன்னுள் சேர்க்கின்ற பொருளையும் கெடுக்காது. அதனால் தேன் அவ்வளோ பெரிய பக்குவம் வாய்ந்தது. இறைவன் அதுபோல தன்னை தரிசிப்பவரை கெடுப்பதில்லை, அவரை சோதிப்பதில்லை. அவரோடு இருக்கும்போது அவனுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். தன்னோடு சேரும் பொருளையும் அது பாதுகாக்கிறது, தானும் பாதுகாக்கிறதுனா அதுவே கடவுள் அப்படி என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காக வருது. 3 வட்டம் போட்டாங்க. அடுத்த வாரம் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். நிலையான வாழ்வு தன்னில் நிம்மதி கொடுத்து சாந்திகள் பெற்று சர்வ சகல சௌகரியமும் மனதினில் பெற்று சாந்தமடையவும் யோகம் கிடைக்கவும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை கிடைக்கட்டும். வாழ்க்கையில் வளம் பெற நலம் பெற முருகப்பெருமான் என்றும் முன்னிற்கட்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே.